சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 6, 2026 பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் சொல்லியிருந்தேன். இது 100% உண்மை. நவகிரகங்களில் கர்ம வினை பயனை அளிப்பவர் என்றும் நீதிமான் என்றும் அழைக்கப்படுபவர் சனி பகவான். உங்கள் ஜாதகத்தில் மிக உயரிய அதிகாரம் கொண்ட, அதாவது சுப்ரீம் பவர் கொண்ட கிரகம் இதுதான். தற்போது கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவான் மார்ச் 6 பிறகு ஒரு விசேஷமான நிலையை எட்டுகிறார். இந்த காலகட்டத்திலே அவர் 100 மடங்கு அதிக வலிமை பெற்று உங்களுக்கு அருள் பாலிக்க போகிறார். பொதுவாக சனி பகவான் என்றாலே பயப்படுபவர்கள் அதிகம். ஆனால் உண்மையில் அவர் ஒருவருக்கு கொடுக்க ஆரம்பித்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வித்திடும் கிரகமாக அமையும் போது மார்ச் 6 பிறகு கிடைக்கப் போகும் பலன்கள் ஒரு மிகப்பெரிய பரிசாக அமையும். மார்ச் மாத தொடக்கத்திலிருந்தே மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் என்னென்ன பெரிய நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க போகிறார் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்வோம். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதி ஆவார். உங்கள் ராசிநாதனான சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் பகை உணர்வு இருந்தாலும் சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6, 2026 முதல் மீன ராசிக்குள் தனது பிரவேசத்தை தொடங்குகிறார். சிம்ம ராசிக்கு இது 8ஆம் இடமாகும். இதை அஷ்டம சனி என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. பொதுவாக அஷ்டம சனி என்றாலே பலரும் அச்சப்படுவார்கள். ஆனால் 8ஆம் இடம் என்பது ரகசியங்கள், ஆயுள் மற்றும் மறைமுகமான தன லாபங்களை குறிக்கும் இடமாகும். உங்கள் தம்ப்நெயிலில் நான் சொன்னது போல இந்த காலகட்டத்தில் தான் ஒரு மறைமுகமான உயில் உங்களை தேடி வரப்போகிறது. எதிர்பாராத ஒரு மரபு வழி சொத்தோ அல்லது இன்சூரன்ஸ் தொகையோ அல்லது பழைய முதலீடுகளின் முதிர்வு தொகையோ உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த தொகை உங்களுக்கு கிடைக்கப் போகும் விதம் வியப்பை தரும். இதன் மூலம் 2050 வரை உங்கள் வாழ்க்கையில் பணம் புரளப் போகும் ஒரு மகா யோகத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு ரகசியமாக வழங்கப் போகிறார். சனி பகவான் இப்போது அமரப்போகும் மீன ராசி அவருக்கு ஒரு நட்பு வீடாகும். குருவின் வீட்டில் அமரும் சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். அவர் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து தனது விசேஷ பார்வைகளால் உங்கள் ராசியின் முக்கிய இடங்களை பார்க்க போகிறார். முதலில் இந்த மார்ச் 6 மாற்றத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் தகுதி என்னவென்றால் திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் மறைமுகமான செல்வ சேர்க்கை. 8ஆம் இடம் என்பது ஒரு இருண்ட சுரங்கம் போன்றது. அதுல எப்போது வைரம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதியாக ஒரு சொத்து உயில் உங்களை தேடி வரப்போகிறது. இந்த உயில் உங்களுக்கு கிடைத்த பிறகு உங்கள் பொருளாதார தரம் அப்படியே உயர்ந்துவிடும். வரும் 2050 வரை நீங்கள் உங்கள் தொழிலிலோ அல்லது குடும்பத்திலோ எந்த ஒரு நிதி நெருக்கடியும் இன்றி மிக வசதியாக வாழக்கூடிய அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்துவார். தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும். பூமி, மனை, தங்கம் என்று நீங்கள் எதை சேர்க்க விரும்பினாலும் உங்களின் அந்தஸ்தை ரகசியமாக உயர்த்தி தரும் பொறுப்பை சனி பகவான் ஏற்றுக்கொள்கிறார். இதில் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் திடீர் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அடுத்ததாக சமூகத்தில் உங்களுக்கான ரகசிய அதிகாரம் மற்றும் செல்வாக்கு உயரப்போகிறது. மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்களை மறைமுகமாக பழிவாங்க துடித்த எதிரிகள் தானாகவே விலகிச் செல்வார்கள். ஏனெனில் 8ஆம் இடத்தில் அமரும் சனி பகவான் ஒருவருக்கு பாதாள சக்கரவர்த்தி போன்ற வலிமையை தருவார். உங்க பேச்சில் ஒரு விதமான கம்பீரம் பிறக்கும். இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பயம் கலந்த மரியாதையுடன் பழகுவார்கள். அதே போல குடும்ப ரீதியாக பார்த்தால் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் அல்லது அவர்களின் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து அல்லது லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒருவேளை பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீண்ட நாட்களாக ஏதேனும் சட்ட ரீதியான சிக்கல்கள் அல்லது உயில் விவாதங்கள் இருந்து வந்தால் மார்ச் 6க்கு பிறகு அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறி அந்த பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். பெரிய மனிதர்களுடன் பேசும்போது மட்டும் வார்த்தைகளில் தேவையற்ற ஆவேசத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். யார் எதா சொன்னாலும் நீங்கள் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அஷ்டம சனி என்பதால் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். சனி பகவான் கால்களை குறிப்பவர் என்பதால முழங்கால் வலி, மூட்டு வலி அல்லது இரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடும். ஜீரண மண்டல பிரச்சனைகள் வராமல் இருக்க புரோபயாடிக் உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய சோறு, மோர், தயிர் போன்ற பாரம்பரிய உணவுகள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு துணையாக இருக்கும். உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி செய்யாத சிம்ம ராசி நேயர்களுக்கு
மன அழுத்தம் வர வாய்ப்புள்ளது. எனவே தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்வதை ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். பெண்களுக்கு கர்ப்பப்பை அல்லது எலும்பு சார்ந்த உபாதைகள் இருந்தால் அலட்சியம் செய்யாமல் உடனே கவனிப்பது நல்லது. இதற்கு புரதச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். முறையான தூக்கம் மற்றும் சரியான ஓய்வு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். 8ஆம் இடத்து சனி என்பதால் வாகனங்களை ஓட்டும்போது அதிக கவனம் தேவை. பொருளாதார ரீதியாக பார்த்தால் இதுவரைக்கு இருந்த முடக்கங்கள் மற்றும் பணப்பற்றாக்குறை மார்ச் 6க்கு பிறகு படிப்படியாக மாறும். 2050 வரை பணம் புரள போகும் அந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு புதிய முதலீடு அல்லது ரகசிய தொழில் மூலம் அமைய போகிறது. நீங்கள் நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் உபத்திரவங்களில் இருந்து வெளியே வர ஒரு புதிய வழி அல்லது ரூட் பிறக்கும். அந்த ரூட்டை கரெக்டா பிடிச்சிட்டு வெளியில வந்துடணும். உங்கள் தம்ப்நெயிலில் சொன்னது போல இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு பண மழையை தரப்போகிறது. நீங்கள் ஒரு பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய பொருளை வாங்க நினைத்தால் அதற்கு இது ஏற்ற காலம். 10 வருடங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் இப்பொழுது சட்டென்று முடியும். குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிம்மதியான சூழலை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் காட்டும் ஆர்வம் உங்கள் வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும். சனி பகவானின் பார்வைகளுக்கு எப்பொழுதும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அவர்தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்க்கிறாரு. மார்ச் 6ற்கு பிறகு அவரது பார்வையின் பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அவரது 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தின் மீது விழுகிறது. இது உங்கள் தொழில் துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதுவரை வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உங்களின் கடின உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு தேடி வரும். உயில் மூலம் வரும் பணத்தை உங்கள் தொழிலில் முதலீடு செய்தால் 2050 வரை நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அடுத்ததாக சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதனால் உங்கள் குடும்பத்திலே பணப்புழக்கம் அதிகரிக்கும். பேச்சால் காரியத்தை சாதிப்பீர்கள். உங்கள் சொல்லுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய விலை இருக்கும். குடும்ப உறவுகளுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் காட்டும் ஆர்வம் உங்கள் வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இப்போது மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதனால் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்தி கிடைக்கும். உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் நுணுக்கமான அறிவு மற்றவர்களால் பாராட்டப்படும். இது ரகசியமாக தேடி வரும் செல்வத்திற்கான யோகத்தையும் குறிக்கும். முந்தைய பிறவியின் புண்ணியங்கள் இப்போது உங்களுக்கு பலனாக கிடைப்பதால் நீங்கள் எதிலும் வெற்றி காண்பீர்கள். வேலையை பொறுத்தவரை மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் தொழில் துறையில நீங்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காண்பீர்கள். இதுவரை வேலையில் மேலதிகாரிகளின் தொந்தரவு, சக ஊழியர்களின் புறக்கணிப்பு அல்லது உழைப்பிற்கேற்ற ஊதியமின்மை போன்ற பிரச்சனைகளை சந்தித்திருந்தால் இனி அந்த நிலை மாறும். உங்கள் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு தேடி வரும். நீங்கள் ஒருவேளை வேலையை மாற்ற விரும்பினால் இப்போது முயற்சி செய்யுங்கள். உங்கள் கனவு வேலை உங்களை தேடி வரும். உள்ளூர் தொழில் இருந்தவங்க வெளிநாட்டுல போய் தொழில் வைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். சனி பகவானின் அருளால் உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்பனையாகும். எங்கோ சிக்கி இருந்த உங்கள் பணம் வட்டியுடன் வசூலாகும். சனி பகவானின் இந்த மாற்றத்தால் உங்கள் நீண்ட கால கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும். 2050 வரை நீங்கள் பொருளாதார பேரரசாக திகழ சனி பகவான் வழிவகுப்பார். பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். சட்ட ரீதியான சிக்கல்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நிம்மதியான தீர்வுகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இப்போது இரட்டிப்பு பலனை தரும். உங்களின் புத்திசாலித்தனம் மற்றவர்களால் பாராட்டப்படும். இது உங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான காலமாகும். பரிகாரங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் அரச மரத்தை சுற்றி வருவது சிம்ம ராசிக்கு மிகுந்த நன்மைகளை தரும். சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ காலங்களில் நந்தியை வழிபடுவது உங்கள் தடைகளை நீக்கும்.
ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் அல்லது உதவிகளை செய்வது சனியின் ஆசிகளை பெற்றுத்தரும். பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுப்பது உங்களுக்கு பணவரவை தரும். தியானம் மற்றும் யோகா செய்வது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது உங்கள் குடும்பத்தை காக்கும் கவசமாக அமையும். ஒரே ராசியில கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அனைவருக்கும் இந்த சமமான பலன் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் வரலாம். உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்கள் லக்னத்திலிருந்து கணக்கிடும் போது சனி பகவான் வலிமையாக அமர்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் அவர் நீச நிலையில இல்லாமல் இருந்தால் நான் சொன்ன ஒவ்வொரு பலனும் உங்களுக்கு உண்மையாக நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு சகல செல்வங்களையும் மன அமைதியையும் நீண்ட ஆயுளையும் வழங்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மார்ச் 6 முதல் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புவேன். மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.